நாங்களும் தலைவர் ஃபேன் ஆச்சே, அவரு கூட இவ்வளோ படம் நடிக்கிறீங்க, இப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் கேட்பாங்களா, நீ வந்து ரஜினி சாரை போய் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் விளையாட்டாக பேசின விஷயம், அது என்னமோ டிசைட் பண்ணார். தீபாவளி அன்னைக்கு என்ன, என் தம்பி அம்மாவை கூப்பிட்டு நேராக ரஜினி சார் வீட்டுக்கு போனோம். ஹாப்பி தீபாவளி சொல்லிவிட்டு லதா மேடமையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to அதுவும் அந்த 15 மினிட்ஸே கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவர் பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அவர்கிட்ட ஜென்ரலாக ஒரு கேஷுவலாக ஒரு 15 மினிட்ஸ் பேசிவிட்டு வி கேம் பேக்கு. நான் நினைக்கிறேன் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வீட்டுக்கு தான் போயிருக்கோம், வேறு யார் வீட்டுக்கும் நாங்கள் போனதில்லை. ஆமாம், சினிமாலேயே அவர் வீட்டுக்கு தான் போயிருக்கோம். மற்றபடி டேடி மம்மி அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்க போவாங்க. ஆஸ் யூ முன்னாடி சொன்ன மாதிரி அதே தான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் டேடி வந்து மேக்ஸிமம் இண்டிவிஜுவலாக தான் போவார். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா மம்மியை கூப்பிட்டு போவார். நாங்கள் எந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டது இல்லை. ஸோ அதனால் வீடுன்னு பார்த்திங்கன்னா ரஜினி சார் வீட்டுக்கு போயிருக்கோம்.